ஆக்ட்ரஸ் ரேகா பாகிஸ்தான் கேப்டன் இம்ரான் கான் காதல் கதை 40 வருஷம் கழிச்சு வெளியான உண்மை. பாலிவுட்டோட கனவு கன்னியா வலம் வந்த ஆக்ட்ரஸ் ரேகாவோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்பவுமே மர்மங்களும் சுவாரஸ்யங்களும் நிறைஞ்சது. பல வருஷமா அவங்களை சுத்தி வலம் வர எண்ணற்ற கதைகள்ல பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் அரசியல்வாதியுமான இம்ரான் கானை அவங்க காதலிச்சதா சொல்லப்படுது. இவங்க தொடர்பா கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி வெளியான ஒரு பத்திரிகை செய்தி இப்ப சோசியல் மீடியால மறுபடியும் வைரல் ஆகி இந்த பழைய காதல் கதைக்கு புத்துயிர் கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டு நடிகர் ஜெமினி கணேசன் புஷ்பவல்லி தம்பதியோட பொண்ணான ரேகா 80களில் ஹிந்தி படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள பத்தின கிசுகிசுகளும் அப்ப அதிகமா வந்தது. இந்த நிலையில 1980களில் ஆக்ட்ரஸ் ரேகாவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியோட அப்போதைய கேப்டனான இம்ரான் கானும் பல பொது நிகழ்ச்சிகள்ல ஜோடியா இருந்தாங்க. அவங்களோட தொடர்ச்சியான சந்திப்பு ரெண்டு பேருக்கும் இடையில வெறும் நட்பை தாண்டி ஒரு உறவு இருக்கிறதா கிசுகிசெல்லாம் வந்தது. கல்யாணம் வர போகக்கூடிய அளவுக்கு அவங்களோட காதல் வலுவா இருந்ததா அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள்ல கிசுகிசு பக்கங்கள் தீப்பிடிச்சு இருந்தது. 1985 வருஷம் வெளியான ஸ்டார் பத்திரிகையோட அறிக்கை ஒண்ணு இம்ரான் கான் பல வாரங்கள் மும்பைல ரேகாவோட தங்கியிருந்ததா சொல்லியிருக்காங்க. மும்பை பீச்ல ரெண்டு பேரும் ஒன்னா நேரத்தை செலவிட்டதாகவும் அவங்களோட நெருக்கத்தை பார்த்தவங்க ரெண்டு பேரும் ஆழமான காதல்ல இருக்கிறதா உறுதியாவும் நம்பினதாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த காதல் கதைக்கு இன்னும் சுவாரஸ்யம் கூற்ற வகையில ரேகாவோட அம்மாவும் பழம்பெரும் நடிகையுமான புஷ்பவல்லியோட பங்கு இருந்தது. அவங்க இம்ரான் கான் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருந்ததாகவும் தன்னோட பொண்ணுக்கு அவங்க ஒரு பொருத்தமான துணையா இருப்பாங்க அப்படின்னு நம்பினதாகவும் செய்திகள் வந்தது. இதை உறுதி பண்றதுக்காக புஷ்பவல்லி டெல்லிக்கு போய் ஒரு ஜோதிடரை சந்திச்சிருக்காங்க. ரெண்டு பேரோட ஜாதக பொருத்தத்தையும் பார்த்ததா அந்த செய்தியில சொல்லிருக்கு. அந்த ஜோதிடர் என்ன சொன்னார் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஆனா இம்ரான் கான் தன்னோட ஃபேமிலிக்கு ஒரு நல்ல வரவா இருப்பார் அப்படின்றதுல ரேகாவோட அம்மா உறுதியா இருந்தாங்க அப்படின்னு அந்த செய்தியில சொல்லிருக்காங்க. பத்திரிகைகள்ல பரபரப்பான செய்திகள், அம்மாவோட முழு ஆதரவு அப்படின்னு எல்லாமே இருந்தப்போவும் பெரிசா எதிர்பார்க்கப்பட்ட ரேகா இம்ரான் கான் கல்யாணம் நடக்கல. காலப்போக்கில் ரெண்டு பேரும் அவங்களோட பாதைகள்ல தனித்தனியா பிரிஞ்சு போனாங்க. அவங்க ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் பாலிவுட்டோட புரியாத புதிர்கள்ல ஒன்னாவே இருக்கு. முக்கியமா ரேகாவோ இல்ல இம்ரான் கானோ அவங்களுக்குள்ள இருந்த காதலை எப்பயுமே வெளிப்படுத்தினதே கிடையாது. அதனால இந்த கதை பாதி வதந்தி பாதி மர்மம் நிறைஞ்ச ஒன்னதான் இருக்கு. 40 வருஷம் கடந்ததுக்கு அப்புறமா இந்த காதல் கதை ரெண்டு பேரும் ஆளுமைகள்ல கடந்த காலத்தை மறுபடியும் ஒரு முறை ரசிகர்களோட நினைவுக்கு கொண்டு வந்திருக்கு.